ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சன்னி வீக்கெண்ட் கனடாவில். ஸோ நாங்கள் வந்து ஒரு லேக் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த லேக் பார்த்திங்கன்னா அது பேர் வந்து சில்வான் லேக். ஸோ ஆல்பர்ட்டா ஏரியாவில் இருக்கவங்களுக்கு தெரியும், இங்கே பேன்ஃப் தான் மெயின் அட்ராக்ஷன். ஸோ மோஸ்ட்டாக சம்மர் வந்தாலே எல்லோரும் பேன்ஃப் தான் போவாங்க. நாங்களும் நிறைய வாட்டி அங்கே போயிட்டோம். ஸோ ரொம்ப போர் அடிச்சிருச்சு அங்கே போய். அதனால வேறு ஏதோ ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தப்ப இந்த சில்வான் லேக் பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அதான் இன்றைக்கி இப்போ போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போய் நம்ம அந்த லேக் எப்படி இருக்குது எல்லாமே பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டுருக்கோம் அந்த வேல. சைடில் 2 சைடும் ஃபீல்ட்ஸ் மாதிரி இருக்குது. நான் மற்ற டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் வந்து மவுண்டன்ஸ் நிறையா பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே மவுண்டன்ஸ் இல்லை, ஒரே ஃபீல்ட்ஸாக தான் போகுது. ஆனால் இது கூட வியூ நல்லாயிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கார் ஸ்பீட் வந்து 120+ போயிட்டுருக்கோம். ஆனால் அவ்வளோ ஸ்பீடாக போகிறதே எனக்கு தெரியல ஆக்சுவலாக. இந்த ரோட்ஸாக இருக்கட்டும், காரோட மேக்காக இருக்கட்டும், டிஃப்ரென்ஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு ட்ரைவு. அது இல்லாமல் அன்றைக்கி வந்து இது ஒரு லெஸ் விசிட்டட் ஸ்பாட்னால வந்து ரொம்ப டிராஃபிக்கும் இல்லை. ஸோ வந்து ஒரு நல்ல ரிலாக்ஸிங் ட்ரைவாக இருந்துச்சு அன்றைக்கி. சம்மர்னால் பார்த்திங்கன்னா வந்து இங்கே இருக்க ஸ்ட்ரீம்ஸு, ரிவர்ஸ் எல்லாத்துக்கும் போட் தூக்கிட்டு பீப்புள் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்க. இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா வந்து கிராஸ் கல்டிவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கிராஸ் இவங்க மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து கவ், ஹார்ஸு அதுக்கெல்லாம் வந்து ஃபீட் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கவுலேருந்து மில்க்கு, பீஃப் மீட்டு அதுக்கெல்லாம். ஹார்ஸ் வந்து இவங்க நிறையா ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கிராஸ் தான் வந்து நிறைய கல்டிவேட் பண்ணுறாங்க இங்கே நான் பார்த்த வரைக்கும். ஸோ நம்ம ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ பார்க்கிங்க்காக தேடிக்கிட்டு இருந்தோம். பார்த்தா பக்கத்துலேயே இருந்துச்சு. ஸோ ஸ்பாட்ஸும் நிறையா அவைலபிளாக இருந்துச்சு. எப்போதுமே வந்து பேன்ஃப் நாங்கள் போகிறப்பலாம் எங்களுக்கு பார்க்கிங் ஸ்பாட்டே கிடைக்காது. பெய்டு பார்க்கிங்க்குமே வந்து ஸ்பாட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து நிறைய க்ரௌட் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஈஸியாக கிடச்சிருச்சு. ஸோ வந்து இங்கே இது பண்ணால் வந்து உங்களுக்கு அந்த லேக் பக்கத்துலேயே வந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக்லேயே வந்து பார்க்கிங் ஸ்பாட் இருக்குது. ஸோ அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. இல்லை ஸோ இதுதான் லேக்கு. லேக்கை சுற்றி பார்த்திங்கன்னா வந்து பெரிய வாக்கிங் ட்ராக் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஃபுல்லாக நல்லா நடக்கலாம். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும், நிறைய பீப்புள் வந்து நடந்துகிட்ருக்காங்க. டாகெல்லாம் கூட்டு வந்து வாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் உள்ளே போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் சைடில் வந்து சில்வான் லேக்குன்னு போர்டு இருந்துச்சு. ஸோ நான் பிக்சர்ஸ் எடுக்கலாமான்னு பார்த்தேன். ஆனால் என் பையன் அதுக்குள்ளே அழுவ ஆரம்பிச்சிருக்கிறான். அவனை ஃபீட் பண்ணிவிட்டு வந்து இது பண்ணலான்னு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் நாங்கள் நடந்து போயிட்டுருந்தோம். நிறைய பேர் போட்ஸில் ரைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நல்லா ஃபன்னாக இருந்துக்கு பார்க்க. நிறைய போட்ஸ் இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த லேக் பார்த்திங்கன்னா நல்லா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? கடல் மாதிரி தெரியுது. கனடாவில் நிறைய இடத்துல வந்து இந்த
மெயினாக ஆல்பர்ட்டா ஏரியாவில் பார்த்திங்கன்னா லேக்ஸ் தான் இருக்கும், ஆனால் பெருசாக இருக்கும். இந்த கண்ணுக்கு தெரிகிற தூரம் வரைக்கும் போயிட்டே இருக்குது பாருங்கள். இங்கே உட்காந்துக்கலாமா? ம். ஐயோ, நோ ஃபோக்கஸ் ரெடி. வாட்டரே அவ்வளோ கிளியராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தர் வந்து அந்த ஜெட் பைக்குன்னு நினைக்கிறேன், அதில் வந்துட்டு இருந்தார். ஒரு டான்ஸ் ஆடி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார். அதை சும்மா கேப்சர் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து போட்டிங்லாம் பண்ணுறாங்க. இங்கே நிறைய பேர் வந்து ஓன் போட்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம இந்தியாவில் நிறைய இடத்துல ரெண்டட் போட்ஸ் தானே இருக்கும். இங்கே பீப்புளே வந்து அவங்க வீட்டில் போட் வச்சுருப்பாங்க, கார் பைக் வச்சுருக்காப்புல. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து வீக்கெண்ட் நல்லா போட்டிங் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த லேக்கில் வந்து என்ன பார்த்திங்கன்னா வந்து ஒரு சைடு ஃபுல்லாக வந்து ஐ திங்க் லேக்கில் வந்து சாண்ட் இருக்குமான்னு தெரில, இது மேன்மேட்னு நினைக்கிறேன். சாண்டை போட்டு ஒரு பீச் செட்டப் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எல்லோரும் குழந்தைங்களாம் வந்து பாலு, அதுக்கப்புறம் வந்து கேஸ்டல் கட்டுறதுக்கான டாய்ஸு அதெல்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஷாப்ஸ்லேயுமே வந்து அந்த மாதிரி டாய்ஸ் விற்கிறாங்க குழந்தைங்களுக்காக. குழந்தைங்க மண்ணள்ளி வீடு கட்டுறாப்புல அந்த மாதிரி ஃபன் டாய்ஸ்லாம் இருந்துச்சு, நான் பார்த்தேன். ஸோ வந்து நீங்கள் வந்தீங்கன்னா, குழந்தைங்களோடு வந்தீங்கன்னா இங்கே ஒரு நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் அந்த பீச் சேர்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்லேருந்தே எடுத்துகிட்டு வந்து உட்காந்து சன் பாத்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே இருக்க பீப்புளுக்கு அதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் யோசிக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சில்வான் லேக்கில் பார்த்திங்கன்னா 2 இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நாங்கள் ஸ்பைஸ் இண்டியான்னு ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம். ஒரு டீசெண்டான நார்த் இண்டியன் ஃபுட்டு கிடச்சிது. ஸோ அது என்னால் ஷூட் பண்ண முடில, பிகாஸ் என் சன் ரொம்ப கிராங்கி ஆகிட்டான். அதனால் ஃபீட் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட்டு வந்தால் போதும்னு ஆயிடுச்சு. ஸோ ஆனால் டீசெண்டான ஃபுட் இருந்துச்சு. நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டை ட்ரை பண்ணலாம்.
ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு திருப்பி இங்கே ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது, அதை பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். மோஸ்ட்லி இங்கே இருக்க பீப்புள் பார்த்திங்கன்னா ஒரு பிக்னிக் செட்டப்பில் தான் வராங்க. ஃபுட்டு எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஏதாவது ஒரு நல்ல ஸ்பாட் பார்த்து அவங்க பிக்னிக் சேர்ஸு, மேட்டு எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. சாப்பாடு கூட கொண்டு வந்திருக்காங்க. நீட்டாக உட்காந்து சாப்பிட்டு குழந்தைங்கள்லாம் விளையாட விட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் கூட என் ஹஸ்பண்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், நம்மளும் ஒரு வாட்டி இப்படி ட்ரை பண்ணோம். நமக்கு என்னென்னா இதுக்காக இதெல்லாம் வாங்கணுமான்னு நம்ம இது இன்வெஸ்ட் பண்ணணுமான்னு யோசிக்கிறோம். ஆனால் இவங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட், என்ஜாய்மெண்ட் அதை தான் ஒரு ப்ரியாரிட்டியாக நினைக்கிறாங்க. நம்மளும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் நமக்கும் தெரியும் எப்படி இருக்கும்னு. எல்லா இடத்துலையுமே வந்து இங்கே பப்ளிக் வாஷ்ரூம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஒரீஸ்லாம் தேவையில்ல, எல்லாமே இங்கே ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வாட்டரில் போய் குழந்தைங்க விளையாட வைக்கிறதுனால வைக்கலாம். ஏன்னா வந்து வாஷ்ரூம்ஸில் வந்து ஷவரும் இருக்குது. ஸோ நம்ம குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு கூட போகலாம். ஆனால் நாங்கள் வந்து அன்னைக்கு அந்த பிளானில் வரல, ஸோ நாங்கள் அதை பண்ணல. பட் உங்களுக்கு அந்த மாதிரி வாட்டரில் விளையாடணுன்னா விளையாடலாம். ஏன்னா வந்து இங்கே ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம ஆஃப்டர் தட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கெல்லாம். அப்புறம் போட்டிங்க்கு வந்து இங்கேயே இவங்க ரெண்டலில் வச்சுருக்காங்க, நம்ம என்ன எடுத்துக்கலாம். ஆனால் நாங்கள் போனப்போ அது க்ளோஸ்டாக இருந்துச்சு. நாங்கள் மே மந்த் போனோம். மேபி அனதர் 1 or 2 வீக்ஸில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஓன் போட் எடுத்துகிட்டு வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இது கூட பார்த்தோம், போலீஸ் கூட இந்த போட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இந்த டவுனில் வந்து க்ராஸ் பண்ண, ஒரு பார்ட் ஆஃப் த லேக்லேருந்து இன்னொரு பார்ட் ஆஃப் த லேக் மூவ் பண்ண. ஸோ அது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. போலீஸ் வந்து ஜீப்பில் போய் பார்த்துருக்கோம், இவங்க என்ன போலீஸ் வந்து போட்ஸில் போகிறாங்க. பார்த்திங்கன்னா இங்கே நாயெல்லாம் தண்ணியில் அழகாக போய் விளையாடுது. இப்போ நாங்கள் லைட் ஹவுஸ் கிட்டே போயிட்டுருக்கோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து
அங்கே தான் போயிட்டுருக்கோம். பார்ப்போம் லைட் ஹவுஸ்க்கு உள்ளே போக முடியுதா என்னென்னு. கிட்ட வந்துட்டோம். ஐ திங்க் நம்ம லைட் ஹவுஸ்குள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். க்ளோஸ்டாக இருக்குது. பட் நம்ம சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்து கிளம்ப வேண்டியதான். குட்டி லைட் ஹவுஸ் தான், ரொம்ப பெரிய ஹைட்லாம் இல்லை, குட்டி லைட் ஹவுஸ் தான். நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குது வியூ. ஆக்சுவலாக இங்கேருந்து ஒரு மாதிரி அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப க்ரௌடும் இல்லை. ஸோ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் லேக் பின்னாடி பேக் வாட்டர்ஸ் கூட இருந்துச்சு. அங்கேயும் நிறையா போட்லாம் வந்து பார்க் பண்ணிட்டு வச்சுருந்தாங்க. நிறைய கிட்ஸ் தான் வந்து பார்த்தேன். நான் சொன்னதில்ல போலீஸ் வந்து போட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா RCMP அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ வந்து பீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இங்கே போட்டில் போகிறாங்க. நாங்கள் இருக்க கேல்கரி சிட்டியில் பார்த்திங்கன்னா ஜீப்பு அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் கார்ஸ் இருக்கும். இங்கே வந்து போட்ஸில் போகிறாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது ஒரு ரெஸ்டாரண்ட்டு. அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு மினி ஏர்க்ராஃப்டை வந்து வச்சுருந்தாங்க. இது உண்மையான ஏர்க்ராஃப்டா இல்லை இவங்க மாடல் பண்ணியிருக்காங்களான்னு தெரில. ஆனால் நல்லா இருக்குது. ஒரு யூனிக் பீஸ் மாதிரி வச்சுருக்காங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது, ஃபேமஸ் ஐஸ்கிரீம் ஷாப் கனடாவில். அந்த ஐஸ்கிரீம் ஷாப் இங்கேயும் இருந்துச்சு. சரி நம்ம அங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட போகலான்னு போயிட்டுருக்கோம். அந்த ஐஸ்கிரீம் ஷாப் வந்துட்டோம். இந்த ஐஸ்கிரீம் ஷாப் பேர் வந்து த பிக் மூ. ஸோ நாங்கள் இங்கே ஒரு 2-3 ஃப்ளேவர்ஸ் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதோட இந்த ட்ரிப்பு வந்து நல்லபடியாக முடிஞ்சுது. ஸோ நீங்கள் ஆல்பர்ட் ஐலேண்ட் இருக்கீங்கன்னா கன்ஃபார்மாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ரிப். தேங்க்யூ.